வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். உலகத்துல நீங்க எந்த ஒரு கண்ட்ரில போய் இறங்கிட்டு யாரையாவது கூப்பிட்டு ஒரு ரிலையபிளான கார் பிராண்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டொயோட்டா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு உலக அளவில் இந்த ஜாப்பனீஸ் கார் மேக்கரான டொயோட்டா வந்து ரிலையபிலிட்டிக்கு பேர் போன ஒரு பிராண்டாக இருக்காங்க. இந்தியாவிலையும் அது விதிவிலக்கல்ல. இந்தியாவிலையும் டொயோட்டா இனோவா அப்படிங்கிற கார் தான் ரிலையபிலிட்டிக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட டொயோட்டா இனோவா காரை 10 வருஷத்துக்கு முன்னாடி சுனில் ரெட்டி அப்படிங்கிற ஒருத்தர் வாங்குறாரு. வாங்கின கொஞ்ச நாள்லயே ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல அவருக்கு ஏர் பேக் ரிலீஸ் ஆகணும், ஆனா ஆகல. ஸோ ஃபால்ட்டி ஏர் பேக் ஆக்சிடென்ட் டைம்ல ஓபன் ஆகல அப்படின்னு சொல்லி டொயோட்டா மேலையும் அந்த டீலர் மேலையும் கேஸ் போடுறாரு. அந்த கேஸ் 10-12 வருஷம் கழிச்சு இப்போ சமீபத்துல கார் பையர் சுனில் ரெட்டிக்கு ஃபேவரா முடிஞ்சிருக்கு. அன்னைக்கு 15 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின அந்த காருக்கு இன்னைக்கு 32 லட்ச ரூபா டொயோட்டா கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க பார்த்துடலாம். ஸோ இந்த கதை ஸ்டார்ட் ஆகிறது 2011 மார்ச் 11 அன்னைக்கு சுனில் ரெட்டி அப்படிங்கிறவர் நந்தி டொயோட்டா மோட்டார் வேர்ல்டு அப்படிங்கிற டீலர்ஷிப்ல இருந்து ஒரு டொயோட்டா இனோவா VX வேரியன்ட் காரை வாங்குறாரு. அது ஒரு 7 சீட்டர் மாடல். VX அப்படிங்கிறது அன்னைக்கு ஒரு டாப் எண்ட் மாடல். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அன்னைக்கு இனோவால 2 ஏர் பேக் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த டாப் எண்ட் மாடல்ல. அவர் வண்டி வாங்கின ஒரு 5 மாசம் கழிச்சு கரெக்டா ஆகஸ்ட் 16, 2011 அன்னைக்கு ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற கர்னூல் மாவட்டத்துல உள்ளிண்டகொண்டா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல இவருடைய இனோவா கார்ல டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. இவருடைய இனோவா காரும் ஆட்டோ ரிக்ஷாவும் ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த ஆக்சிடென்ட்ல FIR போடப்பட்டு முறைப்படி எல்லா ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் செஞ்சு காரை கொண்டு போய் இவர் சர்வீஸ் விட்டுருக்காரு, அதே நந்தி மோட்டார் வேர்ல்டுல. இதுல கார் பையர் சுனில் தரப்புல இருந்து சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இல்லையா, சோ அதுக்கான ஒரு ப்ராப்பரான எஸ்டிமேஷன், அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கான ப்ராசஸ்க்கான இன்டிமேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஓனருக்கு கொடுக்கப்படல. டீலரே, அதாவது சர்வீஸ் சென்டரே அவங்களா தன்னிச்சையா முடிவெடுத்து வெஹிக்கிள்ல ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கிளைம் பண்றாரு. யூசுவலா ஆக்சிடென்ட்ல இண்டல்ஜ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம காரை சர்வீஸ் விட்டோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த பாடி ஒர்க் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாடி ஷாப்ல. பட் இவர் வந்து ஓனருக்கு இன்டிமேட்டே பண்ணாம அந்த ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் அவருக்கு பிடிக்காம அவர் வந்து ஒரு லீகல் நோட்டீஸும் அந்த கம்பெனிக்கு நந்தி டொயோட்டாக்கு அனுப்புறாரு. பட் அதன் பேர்ல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் ரிப்ளையும் நந்தி டொயோட்டா சைட்ல இருந்து சுனிலுக்கு வரல. அண்ட் இந்த ஆக்சிடென்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயமா அவர் சுனில் நோட்டீஸ் பண்றது என்ன அப்படின்னா, ஒரு ஹெட் ஆன் கொலிஷன் மாதிரி தான், ஒரு ஸ்ட்ரைட் ஆன் ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கு அப்படின்றது சுனில் தரப்புல சொல்லப்படுற விஷயம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கணும் தானே, ஆனால் ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆகலை. அவர் சீட் பெல்ட்ஸும் ப்ராப்பராக போட்டிருந்தேன் அப்படின்னு தான் கிளைம் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் ஏர் பேக்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஏர் பேக்ஸே ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற கேள்வி அவருக்கு எழுந்திருக்கு. அவருடைய லீகல் நோட்டீஸில் ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆகலை, ஃபால்ட்டி ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கிறார். அண்ட் இந்த ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆகாத பட்சத்தில் ஃப்ரண்ட்ல உட்காந்துருந்த பேசஞ்சர்ஸ் இன்ஜுரிஸையும் சஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு சிவியரான ஃப்ரண்டல் டேமேஜ் தான் அப்படிங்கிறதையும் அவர் பக்காவாக மென்ஷன் பண்ணுறாரு. இந்த லீகல் நோட்டீஸ் அந்த ரெஸ்பான்ஸ் வரல அப்படிங்கிறதுனால அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு தள்ளப்படுறாரு. அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து 2012, 13, 14 3 வருஷம் நடக்குது. 2014 நவம்பர் மாசத்துல சுனில் தரப்புக்கு, அதாவது கார் பையர்னுடைய தரப்புக்கு ஃபேவரபிளா ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, அன்னைக்கு 2011ல இவர் கார் வாங்கினார் இல்லையா, அந்த பிரைஸ் 15,09,415 ரூபாயும், அதுக்கு ஆக்சிடென்ட் ஆன டேட் 16/8/2011 இருந்து இப்போ நவம்பர் 2014 வரைக்கும் இந்த 15 லட்சத்து சில்லறைக்கு 9% அப்படிங்கிற ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டை போட்டு அவர்கிட்ட கொடுக்கணும், சுனில்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் தீர்ப்பு சொல்லுது. இந்த அமௌண்ட்டை யார் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா, டீலர் கிடையாது, மேனுஃபேக்சரர் டொயோட்டா கிர்லோஸ்கர் வந்து பையருக்கு இந்த அமௌண்ட்டை, டோட்டல் காரனுடைய வேல்யூ அன்னைக்கு வாங்கின அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட் அதோட மட்டும் விட்டுறல, நந்தி டொயோட்டா இருக்காங்க இல்லையா டீலர்ஷிப், ஸோ அவங்களுக்கும் ஒரு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. 10,000 ரூபாய் சுனிலுக்கு கொடுக்கணும், அந்த மென்டல் அகனிக்கு அவர் பட்ட அந்த கஷ்டத்துக்காக 10,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இந்த கோர்ட் செலவுகளுக்காக 5,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு நந்தி டொயோட்டா மேல, அதாவது அந்த டீலர்ஷிப் மேல கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்குது. பட் இதுக்கப்புறமா தான் ட்விஸ்டே இருக்கு. டொயோட்டா அவ்வளோ ஈஸியா அவங்களுடைய டிஃபீட்டை ஒத்துக்கல. அவங்க ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போறாங்க. ஸோ அங்கே போய் அவங்க இந்த ஜட்மெண்ட்டை
சேலஞ்ச் பண்றாங்க. ஸ்டேட் கன்சியூமர் ஃபோரம்ல டொயோட்டா சைடுல இருந்து வைக்கப்படுற வாதம் அவங்களுடைய லாயர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனோவால இருக்கக்கூடிய அந்த எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் அப்படிங்கிறது வந்து ஹெட் ஆன் கொலிஷன், ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் கொலிஷன்ல தான் வந்து அந்த ஏர்பேக்ஸ் அப்படிங்கிறது டிப்ளாய் ஆகும். அதுவும் அந்த கொலிஷன் வந்து சிவியரான ஒரு ஃப்ரண்டல் கொலிஷனா இருக்கணும். இந்த பர்டிகுலர் கேஸ்ல இந்த இனோவா காரும் அந்த ஆட்டோவும் அடிபட்டது வந்து இனோவானுடைய ஒரு லெஃப்ட் சைடுல தான் அடிபட்டிருக்கு. ஸோ அது வந்து ஒரு சைடு இம்பாக்ட், ஆல்மோஸ்ட் ஒரு சைடு இம்பாக்ட் அப்படின்னு அவங்க வந்து கிளைம் பண்றாங்க. ஸோ அதனால தான் ஏர்பேக் ரிலீஸ் ஆகல அப்படின்னு ஸ்ட்ராங்கா அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க. அதாவது அவங்க சைடுல இருந்து அவங்க சொல்ல வர்ற பாயிண்ட், ஃப்ரண்டல் கொலிஷன் ஏற்படும் போது இம்பாக்ட் சிவியரா இருக்கும் பட்சத்துல அந்த ஏர்பேக் அப்படிங்கிறது டிப்ளாய் ஆகும். அண்ட் அது வந்து அந்த வெஹிக்கிளினுடைய டீசலரேஷனையும் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டரையும் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து அந்த ஏர்பேக் அப்படிங்கிறத வந்து டொயோட்டா இனோவால நாங்கள் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டொயோட்டா சைட்ல இருந்து அவங்க லாயர்ஸ் டிஃபெண்ட் பண்றாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை கோர்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் தீர்ப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்கணும். இதெல்லாம் செக் பண்ணாம டெஸ்ட் பண்ணாமலே தீர்ப்பு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க அப்படின்னு டொயோட்டா டிஃபெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு தோதா டொயோட்டா வந்து அவங்களுடைய இனோவானுடைய யூசர் மேனுவல்ல அந்த எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்கின் கீழே ஒரு லைன் ஒன்று ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணி தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் இம்பாக்ட் கொலிஷன்ல மட்டும்தான் ஏர்பேக்ஸ் அப்படிங்கிறது டிப்ளாய் ஆகும், சைடு இம்பாக்ட்ல ஆகாது அப்படின்னு கிளியரா அதெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி இது வந்து ஒரு ஃப்ரண்டல் கொலிஷனே கிடையாது, சைட் கொலிஷன் தான் அப்படின்னு டொயோட்டா என்னதான் டிஃபெண்ட் பண்ணாலும் ஸ்டேட் கமிஷனும் சுனில் ரெட்டிக்கு ஃபேவரபிளா கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ஃப்ரண்டல் கொலிஷன் தான் அப்படின்னு கோர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புது. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, இப்போயாவது டொயோட்டா வந்து அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணணும் இல்லையா, இப்போயும் அவங்க பண்ணலை. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேட்லேருந்து சென்ட்ரலுக்கு போயிட்டாங்க, கன்சியூமர் கோர்ட்டினுடைய நேஷனல் ரிட்ரஸல். ஸோ அங்கே போயிட்டாங்க. இங்கே நேஷனல் ரிட்ரஸலில் ஏஆர்ஏயையும் அவங்க துணைக்கு கூட்டிக்கிறாங்க. அதாவது எங்களுடைய எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் வந்து எங்களுடைய டெக்னாலஜி வந்து ஏஆர்ஏ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு, அப்ரூவ் பண்ண ப்ராடக்ட் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது எப்படி டிப்ளாய் ஆகாமல் இருக்கும்? ஸோ ஆக்சிடென்ட் ஆன விதம் சரியில்லை, அது வந்து சைடு இம்பாக்ட் தான், ஸ்ட்ரைட் இம்பாக்ட் கிடையாதுன்னு மறுபடியும் அவங்களுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க டிஃபென்ஸை வைக்கிறாங்க. சரி, டொயோட்டா தான் இவ்வளோ சொல்கிறாங்களே, சரி மறுபடியும் ரீஎக்ஸாமின் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு நேஷனல் கமிஷன் டிசைட் பண்றாங்க. ஸோ ஒரு கேஸ்ல தீர்ப்பு கொடுக்கும்போது ரெண்டு பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கேட்கணும் இல்லையா? ஸோ இந்த விஷயம் வந்து டெக்னிக்கலான விஷயம். ஸோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் பார்க்கணும். ஸோ சுனில் ரெட்டி தரப்புல இருந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் நியமிக்கப்படுறாங்க. அதே மாதிரி டொயோட்டா சைடுல இருந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் நியமிக்கப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும். ஏர்பேக் உண்மையிலேயே ஃபால்ட்டியா இல்லை இம்பாக்ட்னுடைய அந்த கொலிஷன் வந்து சைட் கொலிஷனா இருந்ததுனால தான் ஏர்பேக் வந்து டிப்ளாய் ஆகலையா அப்படிங்கிற அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்கணும். இதுல டொயோட்டா சைடுக்காக வந்த அந்த எக்ஸ்பர்ட் வந்து கார்த்திகேயன் அப்படிங்கிறவர். இவர் வந்து 2011 அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, ஆகஸ்ட் மாசம். அதுக்கப்புறமா அடுத்த மாசமே செப்டம்பர் மாசமே இவர் வந்து அந்த காரை அனலைஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் கொடுத்த ரிப்போர்ட்டும் இருக்கு. அந்த ரிப்போர்ட்ல இது ஒரு சைட் கொலிஷன் தான், அதனால ஏர்பேக் டிப்ளாய் ஆகல அப்படின்னு அவர் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த ரிப்போர்ட்ல அவர் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ண விட்டுட்டாரு. இப்போ நேஷனல் கமிஷன்ல அவரை கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது அந்த பாயிண்ட் அவர் ஆட் பண்றாரு. என்ன அப்படின்னா, இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது, இந்த இனோவாவும் அந்த ஆட்டோவும் இடிச்சுக்கிற அந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சைட் கொலிஷனா ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அது வந்து ஃப்ரண்டல் கொலிஷனா முடிஞ்சிருக்கு. இந்த ஆக்சிடென்ட் ஒரு பெக்குலியரான ஆக்சிடென்ட், சைட் கொலிஷனா ஆரம்பிச்சு அப்புறம் ஃப்ரண்டல் கொலிஷனா முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பட்சத்தில் ஏர்பேக் அப்படிங்கிறது டிப்ளாய் ஆயிருக்கணும் தானே, அது ஏன் டிப்ளாய் ஆகலை அப்படின்னு கோர்ட் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்ல இன்னொரு விஷயமும் கார்த்திகேயன் சைட்ல இருந்து மிஸ்ஸிங்ல இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆன இனோவாவை மட்டும்தான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காரு தவிர இவர் வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா மேல இடிச்சது இல்ல, அந்த ஆட்டோ ரிக்ஷாவை எக்ஸாமின் பண்ணல. சோ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னு வரும்போது இந்த வெஹிக்கிள் நம்பர் 1 மட்டும் தான் அவர் எக்ஸாமின் பண்ணியிருக்காரு, வெஹிக்கிள் நம்பர் 2 அவர் எக்ஸாமின் பண்ணல அப்படிங்கிறதையும் கார்த்திகேயன் கோர்ட்ல ஒத்துக்கிறாரு. சோ டொயோட்டா சைடு வீக் ஆயிடுது. அண்ட் இது கூட ஆட் பண்ற மாதிரி அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா ஆகஸ்ட் 2011, அப்போ போட்டிருப்பாங்கல்ல போலீஸ் எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆர்ல இந்த ஆட்டோ டிரைவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இனோவா கார் ஹை ஸ்பீட்ல வந்து என்னுடைய ஆட்டோ மேல மோதிச்சு, அதுவும் ஃப்ரண்ட் கொலிஷன் தான், ஃப்ரண்ட் கொலிஷன் ஆகி ஆட்டோ கீழே டாப்ல ஆகியும் விழுந்துச்சு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்காரு. அண்ட் இந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட்ல கார்ல டிராவல் பண்ணவங்களுக்கும் அடிபட்டிருக்கு, ஆட்டோல டிராவல் பண்ண பேசஞ்சர்ஸுக்கும் அடிபட்டிருக்கு. இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பார்த்தா இது சைடு இம்பாக்ட் கொலிஷன் கிடையாது, ஃப்ரண்டல் இம்பாக்ட் கொலிஷன் தான் அப்படின்னு நேஷனல் கமிஷன் முடிவுக்கு வர்றாங்க. 2011 ஆரம்பிச்ச இந்த போராட்டம் இப்போ 2024 அதாவது ஒரு 12-13 வருஷத்துக்கு அப்புறமா முடிவுக்கு வந்திருக்கு.
கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி 2024 அன்னைக்கு நேஷனல் கமிஷன் ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் ஸ்டேட் கோர்ட்டும் கொடுத்த அந்த தீர்ப்பு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் வித்தின் 30 டேஸ்ல அவங்க சொல்லி இருந்த அந்த அமௌண்ட்டை வந்து அந்த பையர் சுனில் ரெட்டிக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கார் பையர் சுனில் ரெட்டிக்கு கிடைக்க போற அமௌண்ட் எவ்வளவு தெரியுங்களா? அன்னைக்கு ஒரு கார் வாங்கின அமௌண்ட் 15,09,000 சில்லற. அதுக்கு 9% per annum இன்ட்ரெஸ்ட் போட்டால் 16,90,000 ரூபாய்க்கு மேலே வருது. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணால் 32 லட்ச ரூபா வருது இந்த 12.5 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் இந்த கார் வாங்கின அந்த விலை. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி 32 லட்சத்து சில்லற அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நியூஸ் ஆர்டிகல் தானே, இதை ஏன் இவ்வளோ பெருசாக நீ எடுத்து பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் திங், காரோ பைக்கோ பிஸ்கெட்டோ ஏதோ ஒன்று மேனுஃபேக்சரர் கன்சியூமருக்காக தான் செய்கிறாங்க. கன்சியூமர் நம்ம வாங்கி அதை பயன்படுத்துகிறோம். நம்ம வாங்கி பயன்படுத்துகிற அந்த ஐட்டத்தில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கும் பட்சத்தில் பல பேர் வந்து அவங்க பிரச்சனைகளோடையே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. பல பேர் அந்த பிரச்சனையிலேருந்து ஒதுங்கியும் போயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காரை விற்கவோ இல்லை ஸ்கிராப்பில் போட்டுட்டு வேற வண்டிக்கு மூவ் ஆன் ஆகவோ அவங்க செஞ்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. பட் இந்த 12-13 வருஷத்து போராட்டத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சைட் நியாயம் இருக்கிற பட்சத்தில் விடாமல் போராடணும் அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் இன்னொன்று, டாட்டாவில் ஃபால்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம குத்தி காட்டுவோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. டாட்டாலன்னு இல்லைங்க, டாட்டாவில் ஃபால்ட் இருந்தது, அதை சொன்னோம். ஸோ இப்போ டொயோட்டாவில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதையும் நம்ம சொல்கிற கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ டாட்டாவோ டொயோட்டாவோ எந்த பிராண்டோ XYZ எனி பிராண்ட், ஸோ ஒரு தப்பு அப்படிங்கிறது நடக்கிறது சகஜம். அந்த தப்பு நடந்தது அப்படின்னா அதை மக்கள் பார்வைக்கு கொண்டு வர வேண்டியது மோட்டார் மாலையினுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோனுடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே மக்களே, ஏதாவது ஒரு ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது விஷயத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா பாய்.